லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, அண்ணி. சரளா, வா 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 உட்காரு. என்ன சரளா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் கூப்பிட்டுதாங்க சரளா வந்திருக்கான். சரளா, இங்க நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். சரளா, சக்தி விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டான். சக்தி வெற்றியோட உறவு மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனிமே நாம ஆசைப்பட்ட மாதிரி பூஜாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணத்தை நடத்திடலாம். அண்ணி, நாம கொஞ்சம் வெளிப்படையா பேசிடுவோமா? எனக்கும் எப்பவுமே அதுதானே சரளா பிடிக்கும். சொல்லு. நாம 2 பேரும் ஆசைப்பட்டுதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு செஞ்சோம். ஆனா நாங்க அசிங்கப்பட்டு நின்னதானே மிச்சம். எவ்வளோ ஒரு மெஸ்ஸுக்காரிய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நின்னா இந்த வெற்றி. சரளா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். திரும்பவும் எதுக்காக அதை ஆரம்பிக்கிற? முடிஞ்ச விஷயம்லாம் திரும்ப நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். புரியுது சரளா, உன்னோட ஆதங்கம் எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி எதுவும் நடக்காது, நடந்துடக்கூடாதுன்னு தான் 2 பேர்கிட்டயுமே நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கேன். இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்ப சக்திக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அப்படிதானே? அது இந்த ரங்கநாயகி உனக்கு கொடுக்கிற வாக்கு சரளா. சக்திங்கிற பேரை இந்த வீட்ல இனி யாருமே சொல்ல மாட்டாங்க. முன்னாடி நாம இந்த கல்யாணத்தை பத்தி பேசும்போது வெற்றி கல்யாணமானவன் கிடையாது. ஆனா இப்பவும் பூஜா கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். அழகும் பணமும் உள்ளவ என் பொண்ணு. அவ ஏன் 2ஆம் தாரமா வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஊர்ல இருக்கிறவங்க கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அண்ணி? சரளா, நீ என்ன சொல்ல வரங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. சாரி அண்ணி, இத நான் சொல்லல. ஊர்ல எல்லாரும் அப்படி பேசுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு எப்பயுமே வெற்றியை ரொம்பவே பிடிக்கும். அதனால்தான் பூஜாவை உங்க வீட்ல இருக்கிறதுக்கே நான் சம்மதிச்சேன். அதுக்காக யதார்த்தத்தை பேசாம இருக்க முடியாதுல்ல அண்ணி. மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பூஜா, இதுல நீ எதுவும் பேசாத. இது ஒரு அம்மாவா சரளா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லு சரளா, இப்ப நான் என்ன பண்ணணும்? பேசலாம் அண்ணி. நீங்க கல்யாண ஏற்பாட்டை பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்னு கல்யாணம் முடிஞ்சதும் நான் சொல்றேன். இது போதும் சரளா, நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். சக்தி நினைப்புல இருந்து எப்படியாவது என் பையனை மீட்டெடுக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கணும் சரளா. அண்ணி, என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் இப்படி பேசுறது என் பொண்ணுக்காக மட்டும் இல்ல, வெற்றி பூஜா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணி. இதுதான் சரியான டைம். இங்க இவங்க பேசுறது எல்லாத்தையும் சக்தி கேட்கட்டும். அண்ணி, வெற்றிக்கும் பூஜாவுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் அண்ணி. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அண்ணி. சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. ஏன் சொல்றேன்னா, சக்தி கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணா இன்னொரு அவமானத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல அண்ணி. என்ன சரளா நீ? நான் தான் சொல்றேன்ல, சக்தியே முழு சம்மதத்தோட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு. இனிமே எதுக்கு அவ வந்து பிரச்சனை பட போறா சொல்லு? இங்க பார், அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரளா. சரிங்க அண்ணி, உங்க வார்த்தைய நான் நம்புறேன். வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை வெளிப்படையா அவனே சொல்லிட்டா ரொம்ப நல்லது.
இன்னும் என்ன வெற்றி கிட்ட தனியா கேட்கணும் சரளா? ஏடி அதான் அவனும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானேடி. சரளா நல்லா கேட்டுக்கோ, என்னோட முடிவுதான் என் புள்ளையோட முடிவு. இல்ல அண்ணி, நான் நேராவே ஒரு தடவை வெற்றி கிட்ட கேக்குறேன், அவனே சொல்லட்டும். சொல்லு வெற்றி, பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? வெற்றி சொல்லு, உன்னோட முடிவு எதுவோ அத சொல்லு. அம்மா, இனிமே நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். சரளா, கேட்டுக்கிட்டியா? உன் சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சா? இன்னும் என்ன, நல்ல நாளை பார்த்து முகூர்த்தம் குறிச்சிடலாம்ல? எனக்கு முழு சம்மதம் அண்ணி. வெற்றியே சொல்லிட்டான், என் பொண்ணு வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும், அதுதான் எனக்கு முக்கியம். அப்பாடி, ஒரு வழியா வெற்றி நம்ம வழிக்கு வந்துட்டான். இது போதும், மத்தத நான் பாத்துக்குவேன். அண்ணா, அண்ணா, என்னண்ணா இது? நீ பாட்டுக்கு எல்லாரும் அவ அந்த உண்மையை சொல்லிதானே ஆகணும். அதுக்காக தான் நான் சம்மதம்னு சொன்னேன். அண்ணே, நீ யோசிக்கிறதெல்லாம் ஒரு வகையில சரிதான். ஆனா வீட்ல எல்லாரும் முன்னாடியும் நீ சம்மதம் சொன்னது அவ்வளவு சின்ன விஷயம்லாம் இது இல்லன்னு. அண்ணே, சொன்னா கேளுன்னு. சக்தி கிட்ட நான் பேசுறேன். அவளோட கை கால்ல விழுந்தாவது உண்மையை சொல்ல வைக்கிறேன்னு. நீ இப்பவே போய் எனக்கு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிருன்னு. அண்ணே, பிரச்சனை பெருசாவறதுக்குள்ள இப்பவே சொல்லிட்டா நல்லதுன்னு. வாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. இல்லம்மா, சக்தியை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. இந்த மாதிரி ஏதாவது நடந்தா மட்டும்தான் அவகிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியும். அவ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் சம்மதம்னு சொன்னது சம்மதமாவே இருக்கட்டும். அண்ணே, இந்த பிரச்சனை பெருசாக்கிட்டே போகுது. இல்ல, சக்தி கிட்ட பேசணும். பூஜா வெற்றி கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதை எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும்.
ஹலோ, சொல்லுங்க அண்ணி. சக்தி, நான் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். வாசல்லையா? என்ன நீ, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? எதுக்கு நீங்களே வந்திருக்கீங்க? ஆமா சக்தி, ப்ராப்ளம் தான். உன்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும், அதுவும் தனியா பேசணும். இங்க வீட்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். நீங்க வாங்க அண்ணி. சரி சக்தி. அண்ணி, எப்படி இருக்கீங்க? என்னாச்சு அண்ணி? சக்தி, நீ எனக்காக டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட. ஆனா அதுக்கப்புறம் வீட்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? வெற்றி, சொல்லு. உன்னோட முடிவு எதுவோ அதை சொல்லு. இனிமே நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். வெற்றி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியும் அண்ணி. என்ன சக்தி சொல்ற? உனக்கு தெரியுமா? ம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சக்தி? எதுவுமே நடக்காத மாதிரி நீ பாட்டுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன உன் மனசுல பெரிய தியாகி நடப்பா? அண்ணி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? அங்க பறி போயிட்டு இருக்கிறது உன் வாழ்க்கைடி. சரி சக்தி, நான் ஒன்னு கேக்குறேன், உன் மனச தொட்டு சொல்லு. வெற்றி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னது உனக்கு வருத்தமா இல்லையா? சொல்லு. வெற்றி எதுக்காக சம்மதம் சொன்னான்னு எனக்கு தெரியாது அண்ணி. நிஜமா சொன்னானா இல்ல எனக்காக சொன்னானான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அவன் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். அப்புறம் என்னம்மா, நேரா வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லு. என்ன இருந்தாலும் வெற்றி உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லு. சரண்யா நீ தான் கர்ப்பம்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லு. நீ பரிசுத்தமானவனு எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லு சக்தி. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியட்டும். அப்போ உங்க குழந்தை அசோக் அண்ணனுக்கு நான் கொடுத்த வாக்கு, உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம். சக்தி, எங்களை பத்தியே எப்போதும் யோசிச்சுக்கிட்டே இருக்கியே, உன் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க மாட்டியா? உங்களுக்கு தெரியாத நீ, நான் வெற்றி மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். உன் நம்பிக்கைலாம் சரிதாம்மா. ஆனா சில விஷயங்கள்லாம் நம்ம கைய மீறி நடந்து போயிடும். அப்ப நம்மளாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பூஜா வெற்றியோட கல்யாணம் நம்ம கைய மீறி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? நீங்க மனசுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி எதுவுமே நடக்காது. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. நான் வெற்றி கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். நீயும் வெற்றியும் பேசுறதுக்குள்ள எல்லா விஷயமும் கை மீறி போயிரும் சக்தி. அண்ணே, இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினதெல்லாம் போதும். நீங்க ப்ளீஸ் கிளம்புங்க. வீட்ல அத்தை இந்நேரம் உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. சக்தி, நான் சொல்றது ப்ளீஸ் அண்ணே, நீங்க போங்க. முன்னாடி நான்லாம் தூசி சக்தி. ஏன் அண்ணி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? போங்க போங்க அண்ணி. எனக்காக வேணாம், நமக்காகவாது சொல்லுடி. சக்தி, உன்னதான் கேட்கிறேன். உண்மையை சொல்ல போறியா இல்லையா நீ? அண்ணி, வெற்றிக்கும் பூஜாவுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் அண்ணி. அக்கா, என்னாச்சுக்கா? வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணமா? என்னக்கா சொல்ற? அக்கா,
இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். பேசுக்கா. இப்ப வாட்சி என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை என்கிட்ட மறைக்காம சொல்லுக்கா. போறேன் சக்தி, நான் போறேன். இனிமே நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ என்னை விட மூத்தவ, உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அக்கா, அங்க அந்த பூஜாக்கும் வெற்றிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இன்னும் நீ இப்படி மௌனமாவே இருந்தா என்னக்கா அர்த்தம் இருக்கு? பத்தாததுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வேற போட்டுட்டு வந்திருக்க. நீயும் வெற்றியும் பிரிஞ்சிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. நிச்சயமா நடக்காத துர்கா. அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தைரியமா இருக்கேன். அக்கா, யாருக்காக நீ இப்படியெல்லாம் பண்றங்கிற ரகசியத்தை அத நீ என்கிட்ட சொன்னாதான் என்னக்கா? நான் என்ன பண்ண போறேன்? யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? இல்ல துர்கா, ஒரு ரகசியம் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. ஒருவேளை அத நான் சொல்லணும்னா முதல்ல சொல்ல வேண்டியது அது வெற்றி கிட்ட. அவன்கிட்டயே நான் சொல்லல அப்படின்னா இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுக்கும். சக்தி, சக்தி. துர்கா, வெற்றி கூப்பிட்ட மாதிரி இல்ல? வெளியே வா. ஆமாக்கா. சக்தி. ஏய், வெளியே வா. அக்கா, என்ன இது? வெற்றி, ஏய், வெற்றி குடிச்சிருக்கியா? வா. அக்கா, வெற்றி, ஏய், என்ன இப்படி பண்ற? விடு. என்ன யாரும் தொடக்கூடாது. சக்தியை தவிர யாரும் தொடக்கூடாது. போங்க, போய் சக்தியை வர சொல்லுங்க. போங்க. ஏய், என்ன இப்படி பண்ற? நான் தாண்டா சக்தி. ஏய், என்கிட்ட சக்தியை கூப்பிடுன்னு சொல்ற? இல்ல, சக்தியை வர சொல்லு. அவ ஏன் பொய் சொன்னான்னு அவகிட்ட கேட்கணும். போ, போய் சக்தி வர சொல்லு. போ. அக்கா, என்னக்கா இது? இது வரைக்கும் வெற்றி குடிச்சிட்டு வந்ததே இல்லக்கா. பாவம்க்கா வெற்றி. ஏய், கூப்பிடு சக்திய. போ, சக்திய கூப்பிடு. போ, அவ இப்பவே இங்க வந்தான். வெற்றி. ஏய், போன்றல. முதல்ல கண்ணு திறந்து பாரு வெற்றி. ஹாய், 2 சக்தி. உன் கண்ணுக்கு இப்போ நாளா கூட தெரியும். டேய், என்ன இப்படி பண்ற? ஆமா, 2 சக்தி எப்படி? ஏய் துர்கா, போய் பைக் சேவ் எடுத்துட்டு வா. போ, நான் வெற்றியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். அக்கா, இந்த நிலைமையில எப்படிக்கா கூட்டிட்டு போவ? வெற்றி இங்கேயே இருக்கட்டும், காலையில கூட்டிட்டு போய் விட்டுடலாம். இல்ல துர்கா, நான் இப்பவே கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுடணும். இவன் மட்டும் ராத்திரி இங்க தங்கினானா அது மட்டும் அதுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். வேண்டாம் துர்கா, போ, போய் எடுத்து வா. போ. வெற்றி, இங்க பாரு. ஏய், உண்மையா சொல்லு, எப்படி 2 சக்தி? ஏன் குடிச்ச வெற்றி? ஏன்னா நீ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட, அதனால தாங்க முடியலையே, அதான் நல்லா குடிச்சேன்.
நல்லாவே குடித்தேன் சக்தி, இன்னும் நான் குடிப்பேன். ஆமா, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் கையெழுத்து போட்டு என்னை விட்டு போகணுன்னு ஏன் முடிவு பண்ண சொல்லு. எனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணமா? அதுக்கு தானே நீ கையெழுத்து போட்ட? ஏய் சொல்றீ.